அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். பன்னெண்டு ராசிக்கான விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள், இவங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாத சனியும் இருக்குது, அதுவும் இல்லாமல் 6ல் ரோக குருவாக இருக்கார் இல்லையா. இப்போது இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க சந்திப்பாங்க, இவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் ஐயா, அதாவது நிறைய பேருக்கு இந்த பாத சனி அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பாத சனி என்னென்ன விஷயங்கள் கொடுக்கும்? அது மட்டும் கிடையாதுமா, இந்த காலகட்டத்தில் இவங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வமும் இருக்குது, சென்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயமும் இருக்குமா. அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க, அருமையான ஒரு நிகழ்வு. கலங்கி நிற்பவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தான்.
அந்த வகையில் அடர்ந்த வனத்தில் ஒருவன் தனித்து நிற்கும் போது இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படும் அல்லவா? அப்போ ஒரு குரல் கேட்கிற மாதிரி தான், தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கிடைக்கிற மாதிரி தான், பசித்த வயிற்றுக்கு உணவு கிடைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த 2026 3 பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இந்த வருடத்தினுடைய இறுதியில். சனி பயிற்சி நமக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சந்திக்க போகுது மற்ற 2 பயிற்சிகளும் அச்சம் பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பயிற்சி, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆகிறாங்க. மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் பயிற்சி ஆனாலும் கூட ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நான் சொல்ல போகின்றேன். இந்த குரு பயிற்சி அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வையும் நான் சொல்லித்தான் தீர வேண்டும். தேவகுருவுக்கு இடையான பலம் பொருந்தியவர் அசுரகுரு. அந்த அசுரகுருவும் இந்த காலகட்டத்தில் தான் பயிற்சி ஆகிறார். எங்க கடகத்துக்கு வர்றார். அது இருக்கிற குரு பகவான் உச்சம் பெற்று பலம் பெற்று இங்கு வருகின்றார். இந்த 2 குருவுமே ஒரு வீட்டில் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு தான் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு இருந்தவர் பார்க்கின்ற பார்வை பார்த்தீங்கன்னா 5, 3, 7. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அற்புதமான ஒரு பார்வை இந்த காலகட்டத்தில். காரணம் என்னன்னா கும்பராசி, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் காலம் கடந்தே அந்த பலனை அனுபவிக்கின்ற ஒரு நிலையைத்தான் சந்திக்கின்றார்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 6ல் ரோக குருன்னு சொல்லுவாங்க. ரோக குருவாகத்தான் அவர் பலன் தருகின்றார், சத்ருஸ்தானத்துக்கு வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு இருக்கும், அவ்வாறு இருந்துவிட்டால் என்ன செய்வது? மழை வருவதற்கு முன் கொடை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது விதிதானே. வருமுன் காப்பான் என்று சொல், வருவதற்கு முன் கவனமாக இருந்து விட்டாலே சில பிரச்சனைகளை தந்தித்து விடலாம். அந்த வகையிலே 3 பலம், தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம், அந்த 3 பலமே தான் ஜோதிடம், சோழி பிரசன்னம். அந்த 3 பலமும் கலங்கி இருக்கும் போது, இழந்து இருக்கின்ற போது இந்த மனிதன் இறைவனை நாடுகின்றார். சரி, எந்த கடவுளை வணங்கலாம்? 1000 கடவுள்கள் உலகில் இருந்தாலும் கூட, 6 தெய்வ வடிவம் இருந்தாலும், எத்தனையோ புனிதமான நதிகள் பாய்ந்தாலும் கூட இந்த மனம் இந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்றாக இருக்கும். அதை காட்டி கொடுப்பவன் யார்? குரு தானே, குரு ஒருவன் தானே. அந்த வகை மாறி அந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாதசனின்னு சொல்லுவாங்க. பாதசனின்னா நமக்கெல்லாம் தெரியும், ராவணன் அற்புதமான மன்னன், தன்னுடைய இசையினால ஈசனையே தன் பக்கம் நகர்த்தியவன். அவன் தலை கீழே விழுந்தப்போ ஈசன் திரும்பி பார்க்கல. காரணம் பிறன்மனை நயத்தல் என்று ஒரு காரணம். விநாசகாலை விபரீத புத்தி ஏற்படும் போது இறைவனும் நகர்ந்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் பாதசனி. அவன் ராவணனை சனி பகவான் பற்றி எப்படி பற்றாரு? அவன் வெளியில் சென்று அரண்மனைக்கு வரும்போது காலை கழுவுகின்றான். சில இடத்துல தண்ணியில் முழுமையாக அந்த பாதம் நனையில்லை. அதன் மூலமாக அவன் சனி பகவான் பாதசனியாக பற்றுகின்ற மன்னன் எல்லாம் இழந்து விடுகின்றான் அல்லவா? அதை நிறைய இழப்புகளை தொழிலில் வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒரு சனி தான் பாதசனி. அது மட்டும் கிடையாது, உடம்பு மட்டுமல்ல மனமும் தவறான பாதை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலையை தந்துவிடும். நல்ல நிலை இருந்தும் கூட மன ரீதியான சில பாதிப்புகள், தவறான மனிதர்கள், கூடா பழக்கம் சொல்வார்கள், கூடா ஒழுக்கம் என்று சொல்வார்கள், கூடா நட்பு கேடாய் முடியும் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நாம் சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம், ஒரு அருமையான தெய்வத்தை காட்டுங்கள். அந்த தெய்வம் தெரிந்துவிட்டால் போதுமே. எத்தனை தெய்வங்கள், எத்தனை நதிகள் பரிகாரம் செய்து செய்து களைத்து போய்விட்டோம் சுவாமி. நாங்கள் யாரை வழிபடுவது, எவ்வாறு வழிபடுவது? சந்திரனாகிய அந்த இடத்துல கடகத்தில் தேவகுருவும் அசுரகுருவும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த பாதசனி காலத்தில் கேட்பது எனக்கு புரிகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஆலயம், அது என்ன ஆலயம் பார்த்தீங்கன்னா மருதமலை. மருதமலை என்பது ஒரு அற்புதமான ஆலயம் மட்டுமல்ல, சித்தர்கள் தவம் செய்கின்ற ஒரு புனிதமான பூமி. கும்பராசி சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு முறை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை தொலைவு இருந்தாலும் கூட இந்த கும்பராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டியது 2 ஆலயத்தை சொல்வேன். ஒன்று மருதமலை, மருதமலை முருகன் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தை வழிபடுவதோடு அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய பாம்பாடி சித்தருடைய ஜீவசமாதி அங்குதான் இருக்கின்றது. அவரை வழிபடுவதோடு திருத்தணி பக்கத்தில் பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய அந்த சிவ புத்தனையும் வழிபடுவது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும்.